எவ்வளோ போர் அடிக்குது. ஆமா, எனக்கும் போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி, கொஞ்ச நேரம் விளையாடலாம் நம்ம. ரொம்ப போர் அடிக்குதே. இப்ப இது கூட எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே. ஆஹா, இன்னைக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் தக்கேலா பக்கேலா எவ்வளவு அமைதியா இருக்காங்க. அமைதி சொரூபமா இருக்கீங்களே. பிரமாதம் தக்கேலா பக்கேலா. இந்த இடமே எவ்வளவு நிசப்தமா இருக்கு. இனிமே நீங்க 2 பேரும் என்னோட அறையில தான் இருக்கணும். என் கண் பார்வையில தான் இருக்கணும். என்ன? சரி சரி, தூங்குங்க. குட் நைட் பாஸ். ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாஸ். உனக்கு யாரு தக்கையிலான்னு பேர் வச்சாங்க? தூங்கு முஞ்சுன்னு பேர் வச்சிருக்கலாம். உன் தூக்கத்தை பார்த்து அந்த தூக்கம் கூட உன் கிட்ட வர அவ்வளோ பயப்படுது. இதுவும் ரொம்ப போர் அடிக்குது. சரி, நானும் படுத்து தூங்குறேன். அட, இந்த இடம் ஏன் இவ்வளவு நிசப்தமா இருக்கு? இவங்க 2 பேரும் ஏன் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு புரியவே இல்லையே. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. பார்ட்டி உடனே ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்ல வேளை தப்பிச்சேன். தக்கேலா பக்கேலா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க 2 பேரையும் இங்க கூப்பிட்டது பெரிய தப்பா இருக்கும் போல இருக்க. உங்க 2 பேரையும் தனித்தனி பிளானட்டுக்கு அனுப்பி வச்சா கூட சேட்டலைட் மூலமா 2 பேரும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க போல இருக்க. என்னாச்சு பாஸ்? ஒன்னும் ஆகல, தூங்குங்க. குட் நைட். ஐடியா. ஹலோ ஃப்ரெண்ட். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேவை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாமா? வந்த வேலை முடிஞ்சது. பை பை. தக்கேலா பக்கேலா. பாஸ் பாஸ் பாஸ், எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. நாங்க எந்த தகராறும் பண்ணல. நாங்க 2 பேரும் ஈய தான் புடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது என்ன பூத ஈயா? அந்த பூதகி பயங்கரமான கேடி. எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. 2 பேரும் சொல்றத நம்பவே முடியல. ஆனா எனக்கும் ஈயோட சத்தம் கொஞ்சம் கேட்டுச்சு. அடடா, எல்லாத்தையும் ஓகே பண்ணுங்க சார். இங்க பாருங்க மல்லையா சார், சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சாச்சு. சோஷியல் மீடியா, இன்டர்நெட் சைட், அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ஆப்ஸ். டமால் மாமா அட்வென்ச்சர்ஸ்க்கு ஓகே பண்ணுங்க சார். ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட பசங்க இங்க இருக்கணும் சார். சார், கேம்ப் சைட்டை உடனடியாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். டமால் மாமா தன்னோட கேம்ப் சைட்டை இன்டர்நெட்லயும் சோஷியல் மீடியாவிலும் தான் மெயின்டைன் பண்ணுவான். அங்க மெயின்டைன் பண்ணாதான் இங்க பிசினஸ் ஓகே ஆகும் சார். வெல்கம் பசங்களா, இது டமால் மாமா அட்வென்ச்சர்ஸ். அம்மாக்களே அப்பாக்களே, எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்கெல்லாம் அப்படியே திரும்பி போயிடுங்க. பை பை பசங்களா. அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் பை பை சொல்லுங்க. பை பை. பசங்களா, இது உங்க வீடு மாதிரி. என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்துல ரொம்ப மோசமா குளிருதுப்பா. டென்ட்ல அங்கங்க பயங்கர ஓட்டை இருக்கு.
தண்ணி அடிக்க சீ நாத்த அடிக்குது, வாங்க இங்க இருந்து போகலாம். இது குப்பை. தமால் மாமா, ஆ? உங்க ஸ்விம்மிங் பூல் டர்ட்டியா இருக்கு. டென்ட்ல ஓட்ட இருக்கு, பிளாங்கெட்ஸ் அழுக்கா இருக்கு. அட, உங்க டென்ட் ரொம்ப அழகா ஸ்பெஷலா இருக்கே. அப்டக்கிள் கேம்ஸ் எல்லாம் டேமேஜ்டாவே இருக்கு. எங்களுக்கு இங்க ஜாலியாவே இல்ல. ஓஹோஹோ பசங்களா, ஐ எம் வெரி சாரி. நான் சொல்ல மறந்துட்டேன். புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாளைக்கு தான் வருது. அதுவும் பிராண்ட் நியூ. ப்ராமிஸ். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. என்கிட்ட உங்களுக்காக ஒரு ஏற்பாடு இருக்கு. இதோ இந்தாங்க புடிங்க. பாரம்பரிய விளையாட்டு லூடோ, ரூபிஸ் கியூ, அப்புறம் பரமபதம். இந்த கர்ச்சீஃப். கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுங்க. இப்ப போங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். நீங்க எல்லாரும் வெளியில போய் ஓகே பண்ணுங்க. ஓகே. அடாடா, எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றான். பசங்களோட வெக்கேஷனை பாழாக்க நினைக்கிறானா? வாங்க டாம், 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 டாம். டாம். வாங்க வெப்பம், பாவத்துக்கு முற்றுப்புள்ளி. ஓ பணராசா, இப்படியே என் மேல எப்பவும் கருணை காட்டிக்கிட்டே இரு. மத்ததெல்லாம் தானாவே ஓகே ஆயிடும். தமால் மாமா, இப்போ உன்னை எப்படி நாங்க ஓகே பண்றோம்னு பாரு. ஓ அடடா, இந்த தேனி எங்கேருந்து வந்துச்சு? இது தேனியா இல்ல ட்ரில் மிஷினா? அச்சா இரு, எதுக்கு என் டென்ட் எல்லாம் அங்கங்க ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்க? கேம்ப்ல கேம்ப் ஃபயரே இல்லைன்னா அப்ப கேம்பிங் பண்றதுல சுவாரஸ்யமே இருக்காதே. அடடே, கேம்ப் ஃபயரு. எப்படியோ சீக்கிரமா இந்த தணலை எடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த குளிர்ல நான் ஓகே ஆயிடுவேன். என்ன கொஞ்சம் கூட சூடாவே இல்ல. இது கேம்ப் ஃபயரா இல்ல கேம்ப் ஃப்ரீசரா? ஏன் இதுல இருந்து இவ்வளவு சில்லுன்னு காத்து வருது? இதுல கை வச்சா என் கை குல்ஃபி மாதிரி உறைஞ்சு போகுதே. என்னோட கை, என் உடம்பெல்லாம் ஓகே ஆகுதே. ஓ, என்ன இந்த கேம்ப் சைட் இப்படி இருக்கு? முதலாளி எங்கப்பா? நான் டெலிவரி மேனேஜர். டெலிவரி மேனேஜரா? உன்னோட புது எக்யூப்மெண்ட்டை டெலிவரி வாங்கிக்கோ. ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபைனல் பேமெண்ட் ஆயாச்சு. என்ஜாய். இது என்ன கேம்னு புரியலையே. உண்மையான பாம்பு வேற. மால்ல இருக்கிற படிக்கட்டு மாதிரி இருக்கு. இந்த டேமா போதும், என்ன வெளியில கொண்டு போங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் ஓகே தான். இப்போ சைக்கிள் விளையாட்ட பார்க்க போறீங்க. இத பாருங்க டெலிவரி மேனேஜர், இந்த சைக்கிளை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. இல்லனா நான் இப்பவே இங்க ஓகே ஆயிடுவேனே. அடடா, என்னோட இடுப்பு. யாராவது என்ன காப்பாத்துங்களேன். இதை நிறுத்த சொல்லுங்க சார். யாரு பண்ணீங்க எல்லாரும்? இவங்க பூதங்கள். அப்புறம் நான் இவங்களோட பாஸ், பூதம் பாஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? என்ன ஏன் பயமுறுத்துறீங்க? கேம்ப் சைட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிற. போலியா இன்டர்நெட்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து
பசங்களை இந்த கேவலமான கேம்ப் சைட்டுக்கு வர வைக்கிறல்ல, அவங்களோட வெக்கேஷனை பாழாக்குற. ரிப்பேர் ஆன எக்யூப்மெண்ட்ஸால அவங்களுக்கு அடிபடவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க புதவா சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஓடு. என்ன கேம்ஸ் விளையாடலாம்? கோலி விளையாடலாமா இல்ல கில்லி விளையாடலாமா? கேம்ஸ் எல்லாம் வேண்டாம் பூதா சார், நான் திருந்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது போதும். பூதபா சார், நான் ப்ராமிஸ் பண்றேன் சார், எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நான் மாத்திடுறேன் சார். இனிமே யாரையும் நான் ஏமாத்தவே மாட்டேன். பசங்களோட அப்பா அம்மாவுக்கு அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் நான் அப்படியே திரும்ப கொடுத்துடுறேன், ப்ராமிஸ். சரி, ஒருவேளை நீ அந்த மாதிரி பண்ணல, எங்க கிட்ட இதை விட இன்னும் பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. பூதபா சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், எல்லாத்தையும் நான் ஓகே பண்ணிடுறேன். சரி, அப்படின்னா நாங்களும் இங்கிருந்து ஓகே ஆயிடுறோம் சார்.